வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் டீ கடை அப்பம் தான் செய்ய போகிறோம். டீ கடை அப்பம் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ இந்த 150 மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் 150 கோதுமை மாவு கூட எடுத்துக்கிறலாம். ஒரு அரை கப்பு ஜீனி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு அரை கப்பு ஜீனி எடுத்து பொடி பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. தூளுப்பு ஒரு 2 பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். சீனி பவுடரையும் மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து முடிச்சுட்டு இந்த சின்ன பவுலில் ஒரு 1/4 கப் ரவை எடுத்து 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வச்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறின பிறகு அந்த ஊறின ரவையை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ரவை எப்பயுமே கொஞ்சம் முன்ன கூட ஊற வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி 1 கப்பு. 1 கப்புனா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி மட்டும் முன்ன கூடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருச்சு அப்படின்னா தண்ணி நான் வந்து கொஞ்சம் 1/4 லிட்டர் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிட்டேன். எக்ஸ்ட்ரா ஊற்றுனதுனால இப்போ நமக்கு மாவு தண்ணியாக இருக்குது. அதனால் இதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் ஒரு 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நான் அவசரப்பட்ட மாதிரி நீங்களும் அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டாலும் பயப்படாதீங்க. நம்ம செஞ்ச மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்து மேட்ச் பண்ணிடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறி வரட்டும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறின பிறகு 1/4 டீஸ்பூன் குறைவாக சோடா உப்பு, அதாவது 2 பிஞ்ச் அளவு இருந்தால் போதும். அதை மட்டும் உள்ளே சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சோடா உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடணும். சோடா உப்பு கடைசி நம்ம சுடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம சோடா உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கரண்டில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். லைட்டாக அந்த ஃப்ளோவாக வரணும். இந்த அளவுக்கு இருக்கும் மாவோட பக்குவம். அடுத்து இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி ஒன்று போட்டு மெதுவாக கொண்டு வந்து எண்ணெய் பக்கத்தில் வச்சு குவியலாக ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ஒரு 3/4 கரண்டிக்கு ஊற்றுங்க போதும். மெதுவாக கொண்டு வந்து அப்படியே குவியலாக எண்ணெய் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு 3/4 கரண்டி அப்படியே உள்ளே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் அலக்கலக்காக ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 4 அப்போ ஊற்றுற அளவுக்கு இடம் இருக்குது. நம்ம ஊற்றிட்டோம். இப்போ ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வருது பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக நகட்டி மட்டும் விடுங்க. இந்த மாதிரி நல்லா நகட்டி மட்டும் விடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிதந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி எலும்பி மேலே வந்த உடனே நமக்கு இடம் இருக்கிறதுனால மறுபடியும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 3/4 கரண்டி மட்டும் கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு லேசான ப்ரௌனில் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதாவது ஊற்றியிருந்தோம்ல ஒரு 4 இது, அதை இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். பொறுங்க சாமி, அப்படியே திருப்பி விட்டோம்னா திரும்பவே மாட்டிக்கிங்க. திரும்பி நிமிர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. பொறுமை சாமி, பொறுமை. இப்போ சரியாக இருக்குது. இப்போ நம்ம 2வது ஊற்றினதையும் திருப்பி விட்டுக்கலாம். அப்படி பொறுமையாக எடுத்து திருப்பி அப்படியே நிப்பாட்டி வைங்க. நல்லா இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. எல்லாமே நமக்கு சூப்பராக அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் குறைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ அப்படியே சைனிங்காக பளபளன்னு பார்க்கவே அம்சமாக அழகாக அருமையாக. இப்போ இதே போல் எண்ணெய்க்கு தகுந்தாப்புல எண்ணெய் சூடு தகுந்தாப்புல நீங்கள் சூப்பரான அப்பமாக சுட்டு எடுத்துருங்க எல்லாத்தையும். சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு சத்தம் கடவாயிலேருந்து காற்றை கிழிச்சிக்கிட்டு வருது. நல்லா அருமையாக இருக்குது சத்தம். நீங்கள் ஒரு குறைந்த நேரத்தில் ஒரு சுவையான ஒரு இனிப்பு பண்டம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீ கடை அப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்கும். நல்லா வரும், ஈஸியாக வரும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி வந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.